திருக்குறள் அதிகாரம் 67 வினைத்திட்பம். வினைத்திட்பம் என்பது ஒருவன் மனத்திட்பம் மட்டைய எல்லாம் பிற ஒரு செயலை இடையில் விடாது செய்து முடிப்பதற்கான செயல் உறுதி என்பது ஒருவனின் மன உறுதியே. மற்றவை உறுதி எனப்படமாட்டா. ஊரோரால் உற்றபின் ஒல்காமை இவ்விரண்டின் ஆரென்பர் ஆய்ந்தவர்கோள். பழுதுபடும் செயல்களைச் செய்யாது இருப்பது, பழுதுபட்டாலும் மனம் தளராமல் இருப்பது, இவ்விரண்டும் நீதிநூல் பல ஆய்ந்தவர்களின் கோட்பாடு என்று கூறுவர். கடைக்கொட்கச் செய்தக்க தாண்மை இடைக்கொட்கின் எற்றா வெழுமன் தரும். ஒரு செயலை முடிவில் வெளிப்படுத்துவதே ஆளுமை. இடையிலேயே வெளிப்படுத்தினால் அது செயலைச் செய்பவனுக்கு நீங்காத துன்பத்தை தரும். சொல்லுதல் யார்க்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். நான் இந்தச் செயலை இப்படிச் செய்யப் போகிறேன் என்று சொல்லுவது எல்லார்க்கும் சுலபம். சொல்லியபடியே அதைச் செய்து முடிப்பதுதான் கடினம். வீரெய்தி மாண்டார் வினைத்திட்பம் வேந்தன்கண் ஊரெய்தி உள்ள படும். எண்ணங்களால் சிறந்து பெருமை மிக்கவர்களின் செயல் உறுதி. அரசு வரை செல்வதால் மற்றவர்களாலும் மதிக்கப்படும். எண்ணிய எண்ணியாங்கு இது எண்ணியார் திண்ணியர் ஆகப் பெறின். ஒன்றைச் செய்ய எண்ணியவர் அதைச் செய்து முடிப்பதற்கு ஏற்ற மனவுறுதியை உடையவராக இருந்தால் அடைய நினைத்தவற்றை எல்லாம் அவர் எண்ணப்படியே அடைவார். உருவுகண்டு எழாமை வேண்டும் உருள் பெருந்தேர்க்கு அச்சாணி அன்னார் உடைத்து. அச்சாணி சிறியது எனினும் உருளுகின்ற பெரிய தேருக்கு அது உதவுவது போல மன உறுதி உடையவர்கள் வடிவத்தால் சிறியர் எனினும் செயலால் பெரியர் என்பதால் அவரை இகழக்கூடாது. கலங்காத கண்ட வினைக்கண் துளங்காத தூக்கம் கடிந்த செயல். மனம் தெளிந்து செய்ய துணிந்த செயலை தடுமாறாமல் தாமதிக்காமல் செய்க. துன்பம் உறவரினும் செய்க துணிவாற்றி இன்பம் பயக்கும் வினை. ஒரு செயலைச் செய்யும்போது துன்பம் அதிகமாக வந்தாலும் முடிவில் இன்பம் தரும் அச்செயலை மனம் தளராமல் செய்க. எனைத்திட்பம் எய்திய கண்ணும் வினைத்திட்பம் வேண்டாரை வேண்டாது உலகு. எத்தனை வகை உறுதி உடையவராக இருந்தாலும் செயல் உறுதி இல்லாதவரை உயர்ந்தோர் மதிக்கமாட்டார்.